திமுக ஆட்சி அமைந்த பிறகு 52 குழு போட்டு கிடப்புல கிடக்குது. அத்தனையும் மக்களை ஏமாற்றுகின்ற நாடகம். ஆக இந்த அரசாங்கம் மக்களை ஏமாற்றுவதிலே அவர்கள் சாதனை படைச்சிருக்கிறாங்க. மக்களை ஏமாற்றுவதில் சாதனை படைத்த அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். ஆக எந்த திட்டத்தையும் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டதாக தெரியவில்லை. அண்ணா திமுக ஆட்சி கிட்ட பொழுது வேலூர் மாவட்டத்தை பிரித்து ராணிப்பேட்டை தலைமையாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கி இந்த அரக்கோணம் ராணிப்பேட்டை மாவட்டத்தோடு நினைச்சோம். அதே போல விவசாயிகள் நிறைந்த பகுதி, நகரத்தில் இருக்கிற மக்கள் நிறைந்த பகுதி, இந்த இரண்டு பகுதி மக்களுக்கும் இந்த ஆட்சியில் எந்த நன்மையும் கிடைக்கல. இன்னைக்கு நகரத்தில் இருக்கின்ற மக்கள் பல்வேறு துன்பத்துக்கு ஆளாகின்றார்கள். பல்வேறு வரி மேல் வரி போட்டு வரியை சுமத்தி அவர்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசு திராவிட மாடல் அரசு. இன்றைக்கு கடைகளுக்கு 150% வரி உயர்வு, வீட்டுக்கு 100% வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்டாச்சு. இத்தனையும் வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். மின்கட்டண உயர்வு 52% மின்கட்டண உயர்வு, ஆண்டுதோறும் 5% உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு 3 ஆண்டுல 15% மின்கட்டண உயர்வு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது 52. ஆக இப்பொழுது 67% மின்கட்டண உயர்வு. இதனால் கடுமையா மக்கள் பாதிக்கப்படுறாங்க, தொழில் பாதிக்கப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மின்கட்டண உயர்வால் அனைத்து தர மக்களும் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. இன்னைக்கு தமிழகம் ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை இன்றைக்கு செயலிழந்து காட்சி அளிக்குது. இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் இருக்குது, எங்கேயாச்சும் காவல்துறை இருக்காங்களா? இருக்கிறாங்களா? திமுக தலைவர் வந்தா 2000 காவலர் நிறுத்துறாங்க. ஏன்னா கூட்டம் வராது, காவலர் வச்சு கூட்டம் நடத்துறதுக்கு 2000 காவலர் நிறுத்துறாங்க. அண்ணா திமுக நீங்க பாதுகாப்பு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் எங்களுடைய தொண்டர்கள் முழு பாதுகாப்போடு மக்களை பாதுகாப்பார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும், அதற்காக தொடங்கப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. மாண்புமிகு அம்மா அவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கப்பட்ட கட்சியை கட்டிக்காத்த தலைவி புரட்சி தலைவர் அம்மா. இருவரும் தலைவர்கள் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் நம்முடைய இயக்கத்தை இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். இந்த இயக்கம் மக்களுக்காக பாடுபடுகின்ற இயக்கம். திராவிட முன்னேற்ற கழகம் குடும்பத்துக்காக பாடுபடுகின்ற இயக்கம். இதுதான் அண்ணா திமுக உள்ள வேறுபாடு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனையை பிரதான பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு அதை தீர்ப்பதற்கு அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். ஆனால் திமுக அரசாங்கம் குடும்பத்திற்கு என்ன தேவை, குடும்பத்திற்கு யார் அதிகாரத்துக்கு வர வேண்டும், அதைத்தான் அவர்கள் செயல்படுத்துவாங்க.